ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எக்லெஸில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஒரு சில டிப்ஸு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். மெயினாக பேக்கிங் டைம் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஃபுல்லாகவே கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேக் நம்ம கேரமல் சோக்கிங்கில் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு ப்ளம் கேக் ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன் எக் பேஸில். அதுவுமே கேரமல் சோக்கிங் தான். ப்ரொசீஜர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம எடுத்துருக்க அந்த ஃப்ரூட்ஸை கேரமலில் பாயில் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாவே ஃபில்ட்ராகி கிடைக்கும். ஆறுனதுக்கு அப்புறம்னா கொஞ்சம் நல்லா திக்காகும், நமக்கு கரெக்டாக ஃபில்ட்ரு ஆகாது. இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1/2 kgக்கான கேக்கு. ஸோ 6 இன்ச்சிலான டின் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொன்று நம்ம ப்ளம் கேக்கு செய்கிறதுக்கான முக்கியமான பொருள் தான் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் தான். இந்த மாதிரி ட்ரையான டைப்பில் நமக்கு வாங்க கிடைக்கும். கேக் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிற அந்த ஷாப்லேயே கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று ட்ரை ஜிஞ்சர் கேண்டி, இதுவுமே நமக்கு பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும். இது நம்ம சர்க்கரை பிடிக்கிறப்போ அது கூடவே போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரை ஜிஞ்சர் பவுடராக கூட ஸ்பைசஸ் கூடவே போட்டுக்கலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கிடலாம். மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா எக்லெஸ்க்கு நம்ம மஸ்ட்டாக சேர்த்துக்கணும். அதுவுமே சேர்த்து 3 தடவை ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்பைசஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் 4 வகையான ஸ்பைசஸை ஒன்றா பொடிச்சிட்டு இது மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா எல்லாமே தனித்தனியாக பவுடராகவும் சேர்த்துக்கலாம். இல்லை சர்க்கரை பொடிக்கிறப்போ நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக போட்டு கூட பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அது கூடவே நட்ஸு போட்டுக்கோங்க. நட்ஸு தென் இது கூட நான் ஃபஸ்ட்டே காண்பிச்சிருப்பேன் இல்லையா, அந்த ஆரஞ்சு பீல் அது சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ஃப்ளார் சேர்த்துக்கணும். ஃப்ளார் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே கேக்கில் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அதனால தான். தென் ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரை பொடிச்சு சேர்த்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அது கூட கேர்டு சேர்த்துக்கோங்க. கேர்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். புளிப்பு இல்லாத கேர்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்க்குறப்போ ஆயில் மேலே தான் நிற்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது செப்பரேட்டாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கேர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லை. நீங்கள் ஒரு வேளை கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதிலையே சால்ட்டு, எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அதை நான் தனியாக சொல்லலை. பட் நான் ஸ்க்ரீனில் அது எப்பப்போ சேர்க்குறேனோ அதை நான் ஸ்க்ரீனில் போட்டிருந்தேன். அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரமல் சிரப், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளார் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம எக்லெஸில் செய்கிறப்போ நமக்கு ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சிரப்பை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு நம்ம இடையில சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சரில் நமக்கு பேட்ரு கிடச்சிருக்கு. மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ளார் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ பேட்ரி திக்காக இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாட்டமில் போய் செட்டில் ஆகிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இப்போ எக்லெஸ்ங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் பேட்ரு நமக்கு இருக்கும். நம்ம டின்னில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பேட்சில் வச்சு இது மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேப் பண்ணக்கூடாது. ப்ளம் கேக்கோட பேட்ரு எப்போவுமே நம்ம ரொம்ப டேப் பண்ணக்கூடாது. குச்சி எதுவும் போட்டு லெவல் பண்ணவும் கூடாது. லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக
நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கலாம். தென் வந்து ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் இருக்கிற மாதிரி ப்ரீ ஹீட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ரு வச்சதுக்கு அப்புறமா 170 டிகிரியில் 50 மினிட்ஸுக்கு நம்ம பாட்டம் ராடு மட்டுமே ஆனில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணும். எகெயின் அடுத்த 20 மினிட்ஸுக்கு நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சேம் 170 டிகிரியே கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடு 180 டிகிரியில் கொடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சர்ஃபேஸ் வந்து கரெக்டான கலரில் வந்து நமக்கு கிடைக்கும், கரெக்டாக பேக் ஆகும். ஒருவேளை இந்த டைமில் உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் எக்லெஸ் கேக் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம். நானுமே இந்த டைமில் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து பேட்டர் வந்து ஸ்டிக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்கிற இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்கள் ஒட்டிச்சிக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் டைம் வேரியேஷன் ஆகலாம். ஆனால் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பெர்ஃபெக்டாக வந்து கேக் பேக் பண்ண முடியும். எகெயின் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸு சேம் 170 டிகிரி டெம்பரேச்சரில் பாட்டம் ராடு மட்டும் வச்சு பேக் பண்ணி எடுத்துருந்தேன். டோட்டலாக வந்து 1 hour + 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுக்கிறப்போ கேக்கோட டாப்பு பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ரப்பர் மாதிரி நல்லா ஹார்டான மாதிரி இருக்கும். எக்லெஸ் கேக்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்டாக நீங்களும் கேக் செய்யலாம். தென் வந்து ஃபைனலாக பட்டர் அப்படி இல்லைன்னா கீ ஏதாச்சும் ஒன்று நம்ம டாப்பில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடலாம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டே தான் வந்து டிமோட் பண்ணணும். இப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த பட்டர் ஆர் கீ வந்து ப்ரஷ் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த கேரமல் சிரப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக வச்சுருந்து அதை கூட ப்ரஷ் பண்ணி விடலாம். எது வேணும்னாலுமே யூஸ் பண்ணிக்கிடலாம். பட் அது வந்து நெக்ஸ்ட் டே பார்க்குறப்ப பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கட் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே தான். எப்போவுமே நம்ம ப்ளம் கேக் செய்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டருக்காக செஞ்சாலுமே நம்ம பேக் பண்ணுற உடனேயே வந்து கொடுக்கக்கூடாது. 1 டே கழித்து தான் அடுத்த நாள் தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் கட் பண்ணுறப்போ எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்லைசஸ் போட்டாலுமே நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே நம்ம உடனேயே கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வராது. க்ரம்ஸ் எல்லாம் ரொம்ப உதிர்ந்து போகும். ஸோ பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.